Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் பொதுமக்களின் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது. சைதாப்பேட்டை மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் விருகம்பாக்கம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விருகை VN ரவி ஸ்டிக்கர் அரசை கண்டிக்கும் விதமாக இருசக்கர வாகனங்களில் யார் அந்த சார் ஸ்டிக்கரை ஒட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கால்நடைகள் சாலையில் சுற்றித் திரியாமல் இருக்க அந்தந்த பகுதிகளில் இருக்கும் மேய்ச்சல் நிலங்களை கணக்கெடுத்து மீட்டு தருதல், நவீன மாட்டுத் தொழுவம் அமைப்பது, பாலின் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் உயர்த்தி வழங்குதல், தீவனத்தை அரசே கொள்முதல் செய்து மானிய விலையில் வழங்குதல், அதிகபட்ச அபராதத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது போல இந்த ஆட்சியில் ஏன் எங்களுக்கு பொங்கல் பணம் வழங்கவில்லை என பொதுமக்கள் ஆவேச கேள்வி எழுப்புகின்றனர். பொங்கல் தொகுப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பொங்கல் பரிசு தொகை இந்த முறை வழங்கப்படவில்லை. இது தங்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் தமிழக அரசு இந்த ஆண்டு பொங்கலுக்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறைந்தபட்சம் 1000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கிட முன்வர வேண்டும் என திருச்சி, நெல்லை, திருவள்ளூர், சேலம் மாவட்ட பொதுமக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். பொங்கல் தொகுப்புல எல்லாமே முந்திரி, திராட்சை, பாசிப்பருப்பு எல்லாமே கொடுத்தாங்க. இந்த வாட்டி வெறும் அரிசி, சக்கரை, கரும்பு தான் கொடுத்துருக்காங்க. பணம் எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க வந்தா நல்லா இருக்கும். கட்டவும் முடியாது, கரும்பு சாப்பிடுற மாதிரியும் இல்ல. வேற என்ன அரிசி, சீனி, பெட்ரோலுக்கு வர்றது பெட்ரோலுக்கே காணாது. ஒரு நாள் வேலை ஆளுக்கு வேலையை குழப்பிட்டு எதுக்கு கொடுக்காங்க ஏமாளியா இருக்காங்க. வேற என்ன 2500 அதை எடப்பாடி ஆட்சியில கொடுத்தாங்க. ஆனா இந்த வாட்டி திமுக ஆட்சியில பணம் ஒண்ணும் கொடுக்கல. ஒரு கரும்பு, சர்க்கரை இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஆட்சி தொடரக்கூடாது. அடுத்த எடப்பாடி ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருப்பாங்க. நோம்பில ஒரு நல்லது பழத்தை வாங்கலாம் தான் நாங்க ஓடி வரோம். ஏன் காசு நிப்பாட்டு நீங்க பேசி எதுக்கு அந்த பருப்பும் அரிசியும் சக்கரை எதுக்குங்க? பாயசம் காய்ச்சி கஞ்சி வச்சு குடிக்குவா, கஞ்சி வச்சு குடிக்குவா. நீங்க அதை கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, கொடுக்காது. அது கூட கொடுக்கலனா கூட பரவாயில்ல, எதுக்கு அதை கொடுக்குறீங்க? ஏழை மக்கள் இருக்கிறாங்க. பொங்கலுங்கிறது ஒரு முக்கியமான பண்டிகை தமிழர்களுக்கு. அதனால அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு பையை கொடுத்தா கூட நிறைய பாக்கெட்டுகள் இருக்கும், மஞ்சள் பொடி அது இதுன்னு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இல்ல ஒரு 1500 ரூபா 2000 ரூபா கொடுத்துருந்தா கூட அவங்களும் அந்த செலவுகளை இது பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் கஷ்டமானதுதான். காய்கறி விலை அதிகம், பருப்பு, சீனி எல்லாமே நமக்கு ரேட் அதிகம். எண்ணெய் எதுவுமே வாங்க முடியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த வருஷம் நாங்க இதை வச்சு எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. எல்லா மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாவம், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்.